உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய், செழிப்பாக இருப்பாய். இங்கிலீஷ் பைபிளில் ப்ராஸ்பரஸ், எல்லாவற்றிலையும் ப்ராஸ்பரஸாக இருப்பாய். பூமியிலே நீங்கள் நல்வாழ்வு அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பூமியில் நீ சாட்சியாக வாழணும், இந்த பூமிக்கு நீ வெளிச்சமாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும், நீ அநேகரை என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சிஸ்டம் நீங்கள் புரியலைன்னா நீங்கள் இந்த வேதத்தை வசனத்தை சரியாக புரிந்து கொண்டீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பூமியில் ஒரு நல்வாழ்வை ஆண்டவர் கொடுக்குறான். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் பூமியை சுதந்தரிப்பான். இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்றால் கலாத்தியில் எழுதப்பட்டிருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு என்ன செய்கிறதா வருகிறது. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.